வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற களம் என்னவென்றால், நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்ற, அதாவது காந்தி அவர்களின் பிறந்த நாளில் அவரது கனவு திட்டங்களில் ஒன்றான தூய்மையான இந்தியா, அதை நிறைவேற்றும் வண்ணம் இன்றிலிருந்து தூய்மையான இந்தியா, கிளீன் இந்தியா என்கின்ற ஒரு திட்டத்தை துவக்கியிருக்கிறார். இதனை இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் தாமாகவே முன்வந்து செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் 2019ஆம் ஆண்டிற்குள் காந்தியின் கனவை நாம் நிறைவேற்றி விடலாம். குறிப்பாக அரசு ஊழியர்கள், தெருவில் இருப்பவர்கள், வீட்டில் இருப்பவர்கள் என தங்களுக்கு அருகில் இருக்க அனைவரும் தாமாகவே முன்வந்து சுத்தம் செய்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர் துவக்கி வைத்திருக்கிறார். காந்தியின் பிறந்த நாள், அந்த காந்தியினுடைய அக்டோபர் 2ஆம் தேதி அன்று காந்தியினுடைய பிறந்த நாளையும் குறிப்பிட்டு அதோடு இணைத்து இதை கூறியிருக்கிறார். இந்த திட்டம் எது மாதிரியான பலனை அளிக்கப் போகிறது, இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, இது இந்தியாவை சுகாதாரமாக வைத்துக்கொள்ள உதவுகிற திட்டம் தானே என்று நாம் பார்க்கலாம். அதே சமயம் இதனை எதிர்த்தரப்பு இடதுசாரிகள் இதனை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பது குறித்தும் இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு கருத்துக்களை தருவதற்காக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் முனவர் பாஷா அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மற்றும் ஆழி பதிப்பகத்தை சேர்ந்த எழுத்தாளர் செந்தில்நாதன் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இந்த தூய்மையான இந்தியா என்கிற திட்டம் குறித்து பல்வேறு தரவுகளுடன் நாம் விவாதிக்க இருக்கிறோம். சார், உங்களிடம் கேட்போம். காங்கிரஸ் கட்சியின் இப்போ மோடி அவர்கள் இந்துத்துவத்தை பற்றி இப்போ பேசலை, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பேசலை, வேறு சில விஷயங்கள், ஒற்றை கலாச்சாரம், இந்தியா முழுவதும் ஒரே தேசம், அதை பற்றிலாம் பேசலை. இந்தியா முழுவதும் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதுவும் மகாத்மா காந்தி அவர்களுடைய கனவு, அதை நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. என்னுடைய குடியரசு தின உரையில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வாக்குறுதி தான் இப்போ நிறைவேற்ற போறேன்னு சொல்லியிருக்கிறார். இதில் நீங்கள் ஏதாவது மாற்று கருத்து விமர்சனம் உங்களுக்கு இருக்காதுல்ல? அதாவது காந்தி பன்னெடுங்காலத்திற்கு முன்னாலேயே அவரவருடைய வேலைகளை தானே செய்து கொண்டு சுத்தமாக தான் குடியிருக்கின்ற பகுதிகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அழுத்தமாக சொல்லி முன்னுதாரணமாக அவரே தன்னுடைய கழிவுகளை தானே சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்பட்டார். அந்த எண்ணம் தேச மக்கள் மத்தியிலே வர வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது. இந்தியா தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. ஏற்கனவே டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியிலே கிராமங்கள் தோறும், பஞ்சாயத்துகள் தோறும் கழிப்பறைகளை கட்டுகின்ற திட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த திட்டத்தை இப்பொழுது மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய குடியரசு தின உரையில் அறிவித்து அதன்படி கழிப்பிடங்களை கட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் நிதியையும் ஒதுக்கி இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியை கூட அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். ஆக கழிப்பறைகள் வருவதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில்லை. ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருந்த அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அதை போலவே தூய்மையான இந்தியாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது வரவேற்க வேண்டிய திட்டம்தான். ஆனால் அதை எப்படி செயல்படுத்த போகிறார்கள், அல்லது இது ஒரு விளம்பரத்திற்கான யுக்தியா? இன்றைக்கு காந்தியினுடைய பிறந்தநாள் விழாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறார். ஆனால் அவர் துவக்கத்திற்கு முன்னாலேயே கடந்த ஒரு வார காலமாக பார்ப்பீர்களே, ஆனால் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இருக்கின்ற அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாம் கையிலே துடப்பத்தை எடுத்துக்கொண்டு சுமிதா இரானி அந்த அம்மையார் ஒரு நாள், வெங்கையா நாயுடு ஒரு நாள், அதை போலவே ரவிசங்கர் பிரசாத் ஒரு நாள், ஆக திட்டமே தொடங்குவதற்கு முன்னாலே அவர்கள் செய்திருக்கின்ற அந்த விளம்பரங்களை பார்க்கின்ற போது நம்முடைய எண்ணமெல்லாம் இவர்கள் உண்மையிலே இந்த திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார்களா, அல்லது விளம்பரத்திற்காக இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்ற சந்தேகம் வருகிறது என்பதுதான் முதல் சுற்றிலே நான் வைக்கின்ற வாதம். எங்களுடைய கட்சியின் சார்பிலே சசி தரூர் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சசி தரூரே சொல்லுகிறார், இந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்த போகிறீர்கள், இது தொடர்ந்து நடத்தப்பட போகின்ற திட்டமா என்பதை பற்றியெல்லாம் பிரதமர் தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். நான் நேரடியாக உங்கள்கிட்ட போயிடுறேன் இந்த கேள்வியில். அவர் நீங்க நல்ல விஷயம் தான், ஆனா இதுல எங்களுக்கு ஏதோ ஒரு விளம்பர யுக்தி தான் இருக்கிற வழியே செயல்படுத்துவதில் எப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு ஐயமாவே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்க? இல்லை, அது பழக்க தோஷம். அண்ணன் பாஷா அவர்கள் சொல்றதை காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை அவர் அதை விட வேற என்ன சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒன்று, கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள்ல வெறும் பேச்சு, ஆனால் பிரதம மந்திரி பேசக்கூட மாட்டார்.
நான் ஒரு பிரதம மந்திரிக்கு 10 லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியும்னு அவராது சிரிக்காமலே இருந்துட்டு போயிட்டார். இன்னொரு பிரதம மந்திரி எதுவுமே பேசாமலே ஒரு 10 ஆண்டுகளை ஓட்டிட்டார். அண்ணன் சொல்கிறாரு விளம்பரம், இதில் வந்து என்ன விளம்பரம்னு எனக்கு தெரியல. அதாவது இன்றைய பேச்சு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய பேச்சு இந்த துவக்கி வச்சுட்டு, இந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு க்ளீன் இந்தியாவுடைய என்னுடைய பெட் ப்ராஜெக்ட் சொல்கிறாரு. தூய்மையான இந்தியா, இது வந்து மகாத்மா காந்திக்கு நாம் வந்து இந்த தேசத்துக்காக சுதந்திர போராட்டத்தில் நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு மகாத்மாவுக்கு நாம் திருப்பி ஏதாவது ஒரு அஞ்சலி செலுத்தணும், திருப்பி ஏதாவது நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், ஒரு கைமாறு கொடுக்கணும்னு சொன்னால் அவருடைய கனவு திட்டமான இந்த சுத்தமான இந்தியா. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கடந்த ஆட்சியில் சுத்தமான இந்தியாவை பற்றியும் கவலைப்படல, சுத்தமாக காந்தியை கூட மறந்துட்டாங்க. ஆகையினால கொன்னுட்டாங்க, அதனால நாங்க இல்ல அது பரவாயில்ல, நீங்க கொன்னுட்டாங்கன்னு நீங்க திருப்பி சொன்னதுனாலதான் உங்களை வந்து இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க மக்கள். அதனால நீங்க இன்னும் அதிகமா பேசுங்க, அதை பத்தி கவலை இல்ல. அது இல்ல நீங்க சொல்லிட்டே இருங்க, உள்ளாட்சி வர இடைத்தேர்தல் நீங்க அடுத்தது மகாராஷ்டிரா வருது, ஹரியானா வருது, அதுக்கு பிறகு நம்மளும் இதே விவாத மேடையில பேசலாம். இதே விவாத அரங்கத்துல இது வரைக்கும் ஒரு பிரதமர் இதை முடிச்சிடறேன், ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக போய் 10 பொதுக்கூட்டங்களுக்கு மேல பேச போறாரு. இதுதான் முதல் முறை. இல்ல அதாவது பிரதம மந்திரியாக வந்து வேட்பாளர் அறிவிச்ச பிறகு கூட தான் 400 கூட்டத்துல பேசினார். அதுவும் முதல் தான். அதான் சொல்லணேன், இது எல்லாமே இந்தியா பார்க்காத ஒன்று. ஒரு பிரதம மந்திரியை பார்த்துருக்கிறோம். ஆரம்பத்திலே அவர் தெளிவா சொல்றாரு, இது வந்து நான் வந்து நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவுடைய பிரதமர், அவர் என்னுடைய திட்டமே இது வச்சுக்க வேண்டாம். 120 கோடி மக்கள், ஒவ்வொரு மக்களுக்கும் இதுக்கு வந்து அவங்களுடைய தார்மீக உரிமை இருக்கு, அவங்களுடைய பகுதியை சுத்தமா வச்சுக்கிறது. இதுதான் வந்து மகாத்மா காந்தி எப்படி தன்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டுக்கு போனாலும் கழிவறையை தானே சுத்தம் பண்ணாரோ, அது மாதிரி குறைஞ்சபட்சம் கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்னு இருக்கு. கடவுளுக்கு முன்னாடி வந்து இதே நரேந்திர மோடி சொன்னாரு, கழிவறைகள் தான் முக்கியம், கோயில்களை விட அதிகமா வந்து கழிவறைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன், டாய்லெட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போனேன். அது கூட ஆமா முன்னாடியே சொன்னார். காரணம் என்னன்னா, நாங்க கூட திட்டம் போட்டோம்லாம் அண்ணன் சொன்னாரு. நான் கேட்குறேன், இன்றைக்கு மனசாட்சியுள்ள ஒரு மனிதனாக, சக மனிதனாக கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குறிப்பாக பள்ளிகளிலே, அரசு பள்ளிகளிலே எந்த எவ்வளவுக்கு சுகாதாரமான கழிப்பறை இருக்கிறது இன்றைக்கு? இவ்வளவு நாள் நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாமே ஏட்டளவுல வெறும் அறிவிப்போட இருந்தது. ரெண்டாவது, அரசு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அரசு துறையில இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அவர் ஏதோ ஒரு காரணமாக டெல்லிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அலுவலகத்துக்கெல்லாம் போயிருக்காரு கடந்த வாரத்தில். அவர் சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் ஒரு இந்த பான்பராக்கு துப்பி இருப்பாங்க, உள்ளே போகும்போதே நம்மளை காலை வைக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. நானே பணி செய்திருக்கிறேன் அங்கே. அந்த கோப்புகளினுடைய உயரத்தின் மேலே கீழே இருக்கிற ஆளுங்களுக்கு தெரிய முடியாது, அவ்வளோ டஸ்ட்டு, உள்ளே போனாலே ஆஸ்துமா வந்துடும், அவ்வளோ ஒரு அலர்ஜி. அப்படி ஒரு மோசமான இருந்த சூழ்நிலையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய அலுவலகம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அரசாங்க அலுவலகம் மாறி இருக்கிறது. பயோமெட்ரிக் சிஸ்டம், உள்ளே போனால் சுத்தமாக இருக்கிறது, குறைஞ்சபட்சம் வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க, எங்கேயுமே அந்த துப்பு அந்த அழுக்கான இது விஷயமே இல்லை. ஃபைல் எல்லாம் ஒரு நாளைக்கு மேலே அந்த அலுவலக அதிகாரி மேலே ஒரு டேபிளுக்கு ஒரு ஃபைலுக்கு மேலே இல்லை, கோப்புகள்லாம் இவ்வளோ வேகமாக போகுது. பார்த்தா இன்னும் ஒரு 2 ஆண்டுகளில் கூட நீங்கள் நரேந்திர மோடி அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் வேணால் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளிலே கூட இந்த வந்து பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சாத்தியப்படும் போல தெரியுதுன்னு சொல்றாரு. இத விஷயமா இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு, அடுத்த சுற்றுல கண்டிப்பா பேசுவோம். நீங்கள் இந்த விஷயத்துல வந்து காந்தி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு முறை விட்டு காந்தி ஒரு கனவா தான். ஏன்னா அவர் காரணம் வந்து மோடி அவர்கள் நீ காந்தியை நினைவுபடுத்தி தான் சொல்லியிருக்காரு, இது காந்தியின் திட்டம், அதை நான் இந்த நரேந்திர மோடி வந்து காந்தியின் திட்டத்தை நான் நிறைவேற்றுகிறேன், 2010க்குள்ள அதை முடிச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறார். பொதுவா இந்த கிளீன் இந்தியா, சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த திட்டத்துல பின்னாடி நீங்க வேற என்ன அரசியலை பாக்குறீங்க, வேற மாதிரி என்ன விமர்சனங்கள் உங்கள்கிட்ட இருக்கு இந்த திட்டத்துல? இல்லை, நான் இதுல வந்து ஒரு கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்கள் நான் பேசணும். கட்சி மட்டுமே வந்து இதுல எல்லாமே தீர்மானிக்கல. அதை நான் வந்து 2 விஷயம் நான் அடிப்படையில் சொல்றேன். ஒன்று வந்து நாம் என்ன நிலையில் இருக்கிறோம், இந்த சுத்தம் சுகாதாரம்னு சொல்லும்போது நாம் எதை வந்து மனசில் வச்சுக்கிறோம்? பான்பராக் துப்புறதையா, வந்து வெளியே வந்து அங்கங்கே வந்து தூசு தும்புலாம் இருக்கிறத நம்ம பேசுகிறோமா, இல்லை ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கக்கூடிய அழுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கழிப்பறையிலிருந்து, சாலைகள்லேருந்து, தொழிற்சாலைகள்லேருந்து பல்வேறு இடங்களில் வந்து அந்த அழுக்குகளை உருவாகி அது வந்து போய் சேரக்கூடிய அத்தனை இடங்களிலும் நம்ம அழுக்கு நீக்கத்தை பற்றி பேசுகிறோமாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இதை ஒரு பொதுவான பொருளாதார நிர்வாக பிரச்சனையாக பார்க்குறோமா, இல்லை ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தன்னுடைய ஏரியா மட்டும் சுத்தப்படுத்திக்குள்ள ஒரு விஷயமா பார்க்குறோமா, இப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த காந்தியோ மோடியோ ஒரு விஷயத்தில் பிரித்து பார்க்க முடியாது.
இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கினது வந்து மத்திய டெல்லியில் வந்து வால்மீகி பஸ்தின்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் போயிட்டு வந்து இந்த திட்டத்தை வந்து அவர் இன்னைக்கு தொடங்கி வைக்கிறார். வால்மீகியுடைய கோயில் இருக்கு. ஆமாம், அந்த வால்மீகி பஸ்திங்கிறது அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்னா, காந்தி வந்து கிட்டத்தட்ட 1940களில் வந்து போய் அங்கே தங்கியிருக்கிறார். வால்மீகி பஸ்தி தான் வால்மீகி கம்யூனிட்டியினுடைய இடமும் கூட. வால்மீகி கம்யூனிட்டிங்கிறது வடக்கில் வந்து இந்த கையால் மலத்தை அள்ளி போடுவது உட்பட எல்லா விதமான சுத்திகரிப்பு சம்பந்தப்பட்ட பட்டியல் சமூக ஒரு சமூகத்தினர். வால்மீகி சமூகம் அந்த சமூகம் தான். இங்க உள்ள அருந்ததிரி போல அங்க வந்து வால்மீகி. அவங்க இருக்கு. பஸ்திங்கிறது ஒரு சேரி பகுதி. வால்மீகி பஸ்திங்கிறது வந்து ஒரு சேரி பகுதி. அதாவது 1940களில் மகாத்மா காந்தி போன போது அவர்கள் எந்த நிலையில இருந்தாங்களோ அதே நிலையில தான் 65 வருஷம் கழிச்சும் அந்த இடத்துல தான் போயிட்டு இவர் வந்து இந்த புது திட்டத்தை வந்து தொடங்குறாரு. அப்படி ஒரு பார்வையில் பாக்குறீங்க நீங்க பாருங்க, ஒரு சிம்பாலிக்கா டெல்லி எவ்வளோ மாறி இருக்கு, டெல்லி எவ்வளோ மாறி இருக்கு, நகரங்கள்ல எவ்வளோ மாற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த மக்கள் இன்னும் ஒரு தனி சேரியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குஜராத் மாநிலத்தில், குஜராத்ல இல்ல, நான் சொல்றது டெல்லியில மத்திய டெல்லியில ஒரு பகுதி அது. வால்மீகி பாராளுமன்ற விஜய் சவுக் அந்த மாதிரியான பகுதிகள்ல டெல்லியோட ஸ்லம் ஏரியா அது. அந்த பகுதியில வந்து வசிக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த வால்மீகி பஸ்திங்கிறது வால்மீகி மக்கள். மற்ற வேற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய தலித்துகள் கூட அங்க இருந்திருக்கலாம். அந்த இடங்கள்ல சில மாற்றங்களும் நடந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கொண்டு போய் வந்து இந்த திட்டத்தை வந்து அவர் தொடங்கும் போது சிம்பாலிக்கா நாம என்ன வந்து செய்ய தவறி இருக்கிறோம்ன்றதான் அது வந்து காட்டுது. இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகும் சுத்தப்படுத்த வேண்டிய வேலையை மறுபடியும் வந்து வால்மீகி கம்யூனிட்டியோ அருந்ததிரியோ தான் செய்யணும்னு சொல்ல வராங்களா எனக்கு புரியல. ஏன் அது அங்கிருந்து தொடங்கணும்? அழுக்கு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? அங்க போய் மோடி அவர்கள் தான் அந்த இடத்துல அதங்க செய்தாருங்க. ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க? சிம்பாலிக்கா பாக்குறேன். நீங்க தனிப்பட்ட முறையில கட்சியா எடுத்துக்காதீங்க. அழுக்கு எங்கே உற்பத்தி ஆகுது? சேரியிலே அழுக்கு உற்பத்தி ஆகுது. ஹிந்தியினுடைய மிக சிறந்த ஒரு எழுத்தாளர் முல்க்ராஜ் ஆனந்த் அவர் வந்து அவருடைய அன்டச்சபிள்ஸ்ன்ற ஒரு நாவலில் ஒரு இடத்துல சொல்லுவார், அவங்களுடைய அழுக்குகள்லாம் நாங்கள் தொடச்சி எறிகிறோம், ஆனால் அவங்க எங்களை வந்து அழுக்கானவங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக எந்த இடத்துல நான் அழுக்குங்கிறத நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க. அதாவது பான்பராக் துப்பது பெரிய பிரச்சனை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. வெத்தலையை துப்புவாங்க நம்ம கிராமங்களில், அதுவும் பெரிய பிரச்சனை தான். ஆனால் ஒட்டுமொத்தமான கிளீனினஸ்ங்கிறதுல வந்து அது ஒரு சின்ன பகுதி தான். அதே போல் பிரதமர் வந்து நீங்கள் உங்கள் பக்கத்து இடங்களை சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்கள் இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுருங்க சொல்கிறதெல்லாம் வந்து சரியானது தான். ஆனால் இந்த டஸ்ட் அப்படிங்கிறது, அழுக்கு அப்படிங்கிறது, என்னது கழிவுன்னு எடுத்துக்கிட்டிங்களா, அந்த கழிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிர்வாக பிரச்சனை. அதை தனிப்பட்ட மனிதர்கள் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற இடத்த போயிட்டு இது எப்படின்னா நாட்டோட கல்வி பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இப்போ போய் சேரியில் போயிட்டு ஒரு குழந்தைக்கு நீ ஏபிசிடி சொல்லி கொடுப்போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதை எவ்வளவு தங் பங்கையிலிருந்து தப்பித்துக் கொள்கிற விஷயமா பாக்குறீங்க. இல்ல, அது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீங்க என்ன செய்றீங்க, வந்து யார் வந்து பாரம்பரியமாக அந்த தொழிலுக்கு என்று சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல போயிட்டு சிம்பாலிக்கா உங்க வேலையை தொடங்கும் போதே ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. அழுக்கு உருவாகக்கூடிய இடத்துல போய் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் அந்த வேலையை. ஆனா வந்து யார் வந்து அந்த அழுக்கை சுமந்து மிக மோசமான நிலைக்கு போயிருக்கிறாங்களோ அந்த இடத்துல போயிட்டு வந்து உங்க வேலையை நீங்க ஆரம்பிக்கும் போது அப்போ அழுக்கை வந்து துடைக்க வேண்டிய பணி மீண்டும் அந்த சமூகத்துக்கு தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறது அதனுடைய குறியீடாக வந்து நான் பார்க்குறேன். நான் பேசி முடிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 2 நிமிஷம், அது பிறகு அடுத்த சுற்றுல பேசுகிறேன். இது வந்து நான் சமூக ரீதியாக இதை பார்க்க வேண்டிய நம்மளுடைய ப்ரையாரிட்டி அதில் இருக்குது, முன்னுரிமை அதில் இருக்குது. அழுக்கை நீக்குவதுன்னு சொல்லும்போது, கழிவை நீக்குவதுன்னு சொல்லும்போது முன்னுரிமை எதில் இருக்குது அப்படிங்கிறதுனுடைய ஒரு விஷயம். நான் இன்னொரு சுற்று இதை பற்றி பேசுகிறேன். இன்னொன்று, பொருளாதார ரீதியாக இதை பார்க்கும்போது ஏன் உலகத்தில் பல நாடுகள் வந்து மிக தூய்மையாகவும் மிக சிறப்பாகவும் வந்து பேணப்படுகிறது, ஏன் இந்தியாவில் அது இல்லை? இங்கே இருக்கிற தமிழை சிங்கப்பூர் போகும்போது அந்த இடத்த மட்டும் எப்படி தூய்மையாக வச்சுக்கிறான், இங்கே அவனால் ஏன் வச்சுக்க முடியல? இந்த மாதிரி சில கேள்விகள் நம்ம எழுப்பி பார்த்தோம்னா இது ஒட்டுமொத்தமான நிர்வாக பிரச்சனையில், அதாவது வந்து ஒரு ஹேபிட்டேட்னு சொல்லுவோம், மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள், நகரங்களாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து எந்த இடம்னா இருக்கட்டும், மனிதர்கள் வாழக்கூடிய இடங்களையும் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள், அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், சாலைகள், தெருக்கள், இப்படி எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அது அத்தனையும் வந்து ஒருங்கிணைத்து ஒரு நிர்வாக முறையை, ஒரு கழிவு நீக்கக்கூடிய நிர்வாக முறையை வந்து உருவாக்க ஏன் இந்தியா தொடர்ந்து தவறிக்கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் நம்ம செவ்வாய்க்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறோம், மங்கள்யான் வந்து கொண்டு வரோம், இன்னொரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய இடத்த வந்து வகிக்கிறோம். இன்றைக்கி மேக் இன் இண்டியா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அது.
ஏன்னா இதுவரையில் வந்து மேனுஃபேக்சரிங் துறைக்கு இவங்க முக்கியத்துவமே கொடுக்கல. அதை கொடுக்கறதுங்கிறது முக்கியமானது. ஒருவேளை அவர் குஜராத்திங்கிறதுனால அந்த எண்ணம் அவர் கூடுதலாக இருக்குதா எனக்கு தெரியல. ஆனால் நான் வரவேற்கிறேன் அது. அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு சமயத்தில் இன்னொரு பக்கம் ஏன் இவ்வளவு கேவலமான தூய்மையற்ற நகரங்களாக, கழிவுகள் இருக்கக்கூடிய நகரங்களாக இந்த இந்தியாவுடைய நகரங்கள் இருக்கு? இந்த கேள்வியும் நம்ம பார்க்கணும். இது ரெண்டுமே அடுத்த சுற்றில் பேசுவோம். குமரேசன் அவரோட வைக்கிறோம். அதாவது இப்போ பார்த்தபோது சுத்தம் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே மறுக்க போறதில்ல. நீங்க பேச போற நீங்களும் அதை மறுக்க மாட்டீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த பழைய அந்த எம்ஜிஆர் பாடல் சொல்ற மாதிரி தான் பாஷா கூட பேசும்போது பேசினார். இந்த விஷயத்த வந்து நான் எப்படி பாக்குறேன், அந்த ஸ்மிருதி இரானி கூட்டுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல் வரி என்ன நினைவுபடுது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநலத்தோண்டு ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. இப்ப அவங்க சொன்னதுல இருந்து இதுல பின்னாடி விளம்பர யுக்தி, அப்புறம் வந்து இவங்க தொடங்கின இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கிறாரு. தொடங்கின இடம் எதை காமிக்குது, சுத்தம் செய்யக்கூடியவர்களா யார் அவங்க சொல்றாங்க, அப்புறம் இவ்வளவு ஆண்டு காலமா ஏன் தூய்மையற்றதா இருந்தது, இது தனி மனித செயல்பாடு மட்டுமா, வேறு சில விஷயங்களா, அவங்க இவங்க குற்றச்சாட்டை வைப்பாங்களா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வச்சிருக்காரு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு தலைவர், ஒரு நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பிலும் இருக்கிறவர். இன்னும் பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்களை கவர்ந்திருக்கிற ஒரு தலைவரும் கூட, அதெல்லாம் நான் மறுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தானே இறங்கி இதை செய்கிறார் என்பது அதனால் ஈர்க்கப்படுகிற பலரும் இது போன்ற ஒரு பணிகளை தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். கூட ஒரு அழைப்பு திட்டத்திற்கு அழைப்பு விட்டுருக்காங்க. அந்த கண்ணோட்டம் என்பது ஆரோக்கியமானதுதான் அப்படி செய்வதென்று. அதாவது இவர்கள் நீங்கள் ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிக்கிற ஏற்பாடு செய்யவில்லை என்பதை என்பதாக ஊகித்து கொண்டு பேசுவதென்றால், ஏனென்றால் கேமராக்களும் ரிப்போர்ட்டர்களும் இல்லாமல் அதான் நடந்திருந்தால் சரி. ஆனாலும் இளைஞர்கள் அப்புறம் எப்படி இருக்கிறது, அப்போ செய்தி போகணும்ல, அப்போ ரிப்போர்ட்டர்கள் இல்லாமல் கேமராமேன் இல்லாமல் எப்படி செய்ய முடியுங்கிற அந்த லாஜிக்கல் பாயிண்ட்லாம் தனியாக வைப்போம். ஆனால் அந்த வகையில் நமக்கு சமூகத்தில் இந்த தூய்மை குறித்த, புற தூய்மை குறித்த, சுற்றுச்சூழல் தூய்மை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பது ஒரு தேசிய இயக்கமாகவே வளர வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே அது குறிப்பிட்டார்கள். நீங்களும் சொன்னீங்களே, செந்திலான் சொன்னார், அவரும் சொன்னாங்க. என்னன்னா, காந்தி அவர்கள் தன்னுடைய காலத்தில் விடுதலை போராட்டம், அதில் மதச்சார்பின்மை, அதில் தீண்டாமை ஒழிப்பு என்பதெல்லாம் எப்படி அவருக்கு எடுத்துக்கொண்டாரோ, அதற்கு இணையாக இப்படி கழிவுகள் நீக்கம் என்பதிலும் சொல்லப்போனால் இன்னும் மக்களுக்கான கழிப்பறை வசதி என்பதற்கே கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து. ஏன்னா மேற்கத்தினார்கள் சென்று வந்த அந்த அனுபவத்திலிருந்து இங்கே பொது கழிப்பறைகளாக இருக்கிற தெருக்களையும் மற்ற இடங்களையும் பார்த்து விட்டு அது ஒரு இயக்கமாகவே தொடங்கினார் என்பதும் சொல்லப்போனால் அந்த மேல்நாட்டு பாணி கழிப்பறை அந்த ஏற்பாடு கம்மோடு என்று சொல்வார்களே, அதை ஒரு அடையாளமாகவே கொண்டு வருகிறார். ஆக அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அவருடைய பிறந்த நாளில் இந்த இப்படி ஒரு இயக்கத்தை மேற்கொள்கிறோம் என்றால், இந்த 60 ஆண்டுகளில் இன்னும் இந்தியா சுத்தமாகவில்லை என்பதை அது காட்டுகிறது. அடுத்து மிக அருமையான இடத்தை தொட்டி காட்டினார். ஏன் குறிப்பிட்ட பகுதி மக்கள் வாழ்கிற இடத்திலே போய் அதை தொடங்குகிறார்கள் என்றால், அவர்கள் மீது தான் இந்த பணி சுமத்தப்படுகிறதா என்ற கோணத்தில் கூட பார்க்கல. ஏன்னா அது உள்ள அர்த்தத்தை வச்சு எல்லா இடங்களையும் எல்லா அதிகாரிகளும் எல்லா அமைச்சர்களும் இதில் இறங்குங்கள் என்று ஆணையிட்டு இருக்கிறார்கள். ஆண்டுக்கு 100 மணி நேரமாவது நீங்கள் உங்கள் பகுதியையும் உங்கள் வீட்டையும் உங்கள் சுற்றி இருக்கிற பகுதியையும் தூய்மையாக வைப்பதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது நடைமுறைக்கு வருகிறது என்றால் இது எல்லோரையுமே பொறுத்துகிறது என்று ஒரு அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கிற போது அந்த காலங்காலமாக ஒதுக்கப்பட்டு விட்ட, இன்னும் காலங்காலமாக நீதான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த பகுதி மக்களை தேர்ந்தெடுக்கிற போது மறைமுகமாக அவர்கள் மீது இந்த பணி சுமத்தப்படுகிறது என்று கூட நான் எடுத்துக்கொள்ளவில்லை. நீ அசுத்தமானவன் என்று சொல்கிறார்கள் என்று சொல்கிறேன். அதுல இருந்தானே வந்துச்சு. சாதி பிரிவினை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள்? தீண்டாமையினுடைய அடி நாதம் எங்கே இருக்கிறது? நீ அசுத்தமானவன், நான் சுத்தமானவன் என்று பிரிக்கிற ஏற்பாட்டிலிருந்து வருகிறலையா? என்ன அந்த நம்ம என்ன தத்துவங்கள், வேதங்கள் என்று அத்தனை பேராலும், வர்ணாசிரமத்தின் பேரால், அர்த்த சாஸ்திரத்தின் பேரால், பகவத்கீதையின் பேரால் திரும்ப திரும்ப நியாயப்படுத்தப்பட்ட ஏற்பாடு என்ன? நீ அசுத்தமானவன், தள்ளி இரு, நான் சுத்தமானவன், கொஞ்சம் உயர்ந்த இடத்துல இருப்பேன் என்கிற அந்த இழிவான ஏற்பாடு அல்லவா? அதல்லவா சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய தீங்கு, மிகப்பெரிய அழுக்கு. அந்த அழுக்கை மீண்டும் உறுதிப்படுத்துகிற ஏற்பாடு போல இவர்களை அடையாளப்படுத்துவது போல அவர் திட்டமிட்டு செய்தார்களா இல்லையா அது நமக்கு தெரியாது. அது மனசாட்சியோடு அவர் சொல்லட்டும். ஆனால் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிற போது அந்த அடையாளம் வந்து விழுகிறது. ஆகவே தான் இங்கே நம்ம அவங்க விளம்பரத்துக்காக செய்யலை என்றே வைத்துக்கொள்வோம். ஆனால் 60 ஆண்டு காலமாக இன்னும் இந்தியா சுத்தப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்? திரும்ப திரும்ப இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல கேமராக்கள், ரிப்போர்ட்டர்கள் சகிதம் இதெல்லாம் வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஷோ, ஒரு காட்சி, அது ஈர்க்கிறது, நல்ல நோக்கம் என்றே வைத்துக்கொள்ளும். நான் அதை சந்தேகிக்க விரும்பலை.
நிச்சயமாக அது நல்ல நோக்கம்தான். ஊரின் சுத்தம் என்பது உடல் நலத்தோடும் சம்பந்தப்பட்டது என்பதால் அது பராமரிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி செய்கிற போது என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதுவே தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றப்பட்டவர்கள் இருக்கிறார்களே. நீ ஊரை சுத்தப்படுத்துவதுதான் இவருடைய பரம்பரை தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறதே. என்ன, இவருடைய பிள்ளை இவருடைய பிள்ளை இவருடைய பிள்ளை அடுத்தடுத்து என்று பரம்பரையாக தலைமுறையாக இவர்கள் தான் ஊரை சுத்தப்படுத்த வேண்டும், இவர்கள் தான் கழிவறைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய வாழ்க்கை, இதுதான் அவருடைய தொழில் என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது என்ன கொடுமை? இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல், இது குறித்த ஒரு வெட்க உணர்வை, குற்ற உணர்ச்சியை அனைத்து சமூக மக்களுக்கும் ஏற்படுத்தாமல் எப்படி இந்தியாவை சுத்தப்படுத்த போகிறீர்கள் என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். நிச்சயமா நீங்க ஒன்று குற்றச்சாட்டு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி. இது நான் இன்னொன்று, இது ஏதோ நான் நரேந்திர மோடி அவர்கள் பற்றி தனிப்பட்ட விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், பிஜேபி பற்றிய விமர்சனம் கூட அல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்தை கேட்கிறேன். சாதிய உளவியல் மீது நீங்க வைக்கல, நானே இது ஒட்டுமொத்த ஒரு பிரச்சனையா தான் பாக்குறேன். இது வந்து நரேந்திர மோடியோட பிரச்சனை இல்ல, அவர் கேட்ட கேள்வி அவர்தான் விவாதத்தை பொதுவான நம்ம மனநிலையே நாம எவ்வளவு அசுத்தமா இருக்கிறோம் தொடங்குது. போய் சுத்தமா இருங்கன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்றீங்க. கேக்குறேன், மகாத்மா காந்தி அந்த இடத்துக்கு போய் ஏன் தங்கினாரு? அப்பயும் அதே வால்மீகி பஸ்தியில், அதே குடிசை பகுதியில், அதே சுத்தம் பண்ணுறவங்க இருக்கிற இடத்துல தான் நாங்கள் போய் தங்கினாரு. அப்போ மகாத்மா காந்தியோட எண்ணமே வந்து தவறுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இதே இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க, நீங்கள் பங்களாவில் போய் இவர் பெருக்கினாருன்னா கூட, ஆரம்பித்தா கூட, இங்கே வந்து ரொம்ப போஷ் ஏரியா, இங்கே வந்து ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லைன்னு. ஏங்க, குடிசை பகுதியில் அவங்க சுத்தம் பண்ணுற தொழிலாக வச்சுருக்கிறவங்க பகுதியில் சுத்தம் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு பிரதம மந்திரி அவங்க ஏரியாவில் போய் துவக்குறான்றது பெருமைக்குரிய விஷயமா? அதையே நீங்கள் இப்படி மாற்றி பேசுவீங்களா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதையுமே அப்ரோச் பார்க்குற விதம் தான் இருக்குது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ். ஒரே கண்ணாடியில் பாதி டம்ளரில் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் பாதி எம்டியாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பாதி தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது பார்த்து தான் நரேந்திர மோடி ஏன் ஒரு குடிசை பகுதியில் போய் ஒரு பிரதமரே துவக்கி வைக்கிறதுல அதில் என்ன வந்து அதில் சிறுமை இருக்க முடியும்? மாறாக பெருமை தானே இருக்க முடியும் அதில். ரெண்டாவது, இது எல்லா ஒரு திட்டம்னு வந்தாச்சு. இந்த திட்டத்தினால அடிப்படை தனி மனிதனுடைய சுகாதாரம், ஒரு சமுதாயத்துடைய சுகாதாரம், ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுக்கு 8500 ரூபா வந்து மருந்துக்காகவே செலவு பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே. காரணம் இந்த எக்கோ சிஸ்டம், இந்த சூழ்நிலை, அந்த காற்று மாசுபட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமான அந்த இடம் எல்லாம் மாசுபட்டிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுது, நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச போது. இதெல்லாம் தனி மனிதனுடைய சுகாதாரம் சம்மந்தப்பட்டது. இந்த 8500 ரூபா செலவு பண்ணுறான், அவனே செலவு பண்ணுறானோ அரசாங்கம் உதவி பண்ணுதோ, ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு திட்டமாக தான் பார்க்கணுமே தவிர தனியாக எனக்கு மட்டுமோ இது என்னுடைய அரசாங்கத்துக்கோ, நான் ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் முயற்சி செய்திருக்காங்க, அதை நான் பாராட்டுறேன்னு சொல்றாரு. இது வந்து என்னுடைய முயற்சின்னு அவர் சொல்லவே இல்லை. என்னுடைய இலக்கு, கனவு திட்டம் இந்த சுகாதாரமான திட்டமாக இந்தியா உருவாகணும்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய ஏரியாவில், கிராமத்தில், பள்ளியில், தன்னுடைய வேலை செய்கிற அலுவலகத்தில், தொழிற்சாலையில் எல்லா இடத்தையும் சுத்தத்தை கடைபிடிக்கணும். இதில் படித்தவன் படிக்காதவன், ஆண் பெண், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எந்த வித்தியாசம், முதலாளி தொழிலாளி யாருமே. இன்றைக்கு நம்ம சுதந்திர இந்தியாவில் காந்தி ஜெயந்தியை இவ்வளோ ஒரு உற்சாகமாக அனைத்து மக்களும் தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் ஒரு சில அலுவலகங்கள் தவிர அகில இந்திய அளவில், பாரத அளவில் முழுக்க ஒரு 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 மூவ்மெண்ட்டாக இதை எடுத்திருக்காரா, மாற்றிருக்காரா? சுதந்திர தினத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு இந்த சுகாதாரத்தோட இந்த காந்தி அவர்களுடைய அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துப்புரவு பணியை அனைவரும் செய்ய வேண்டும் என்று இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. துப்புரவு பணியாளருக்கு மட்டும்தான் துப்புரவு பண்ணணும்ன்ற விஷயமே கிடையாதுன்றோம் நாங்க. அனைவரும் அம்பானியிலிருந்து ஆரம்பிச்சு நரேந்திர மோடி வந்து நீங்க அந்த தொலைக்காட்சிக்கு எதிர்த்தாப்புல வந்து அவர் வந்து அந்த வால்மீகி கோயிலுக்கு வெளியில வந்துட்டு சுத்தம் பண்ணதை பார்த்தோம். அது இல்லாம மறுபடியும் அவர் சுத்தம் பண்ணியிருக்காரு அவருடைய பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு இல்லத்திலே போயிட்டு. ஆகையினால இது வந்து தொலைக்காட்சி கேமரா, ஒரு பிரதம மந்திரிக்கு ஒரு திட்டம் துவக்கி வைக்கும் போது இதுல வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து விளம்பரப்படுத்தணும் இதெல்லாம் அவசியமே கிடையாது. அவர் வந்து இதயத்திலிருந்து வந்த வார்த்தைகளாக தான் சொல்றாரு. ஒவ்வொரு மாணவரும் நீங்க உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நீங்க ஒவ்வொரு 9 பேரை சேர்த்துக்கோங்க, அந்த 9 பேரை அடுத்த 9 பேரை சேர்ந்து அப்படியே அந்த சுத்தம் பண்ற சிஸ்டம் வந்து செயின் லிங்க் மாதிரி ஒவ்வொரு இடமா போய் பரவணும். எப்படி வந்து கிருமி தான் பரவுமே தவிர ஆனா ஆரோக்கியமான விஷயம் வந்து இந்த மாதிரி பரவணும். இதுக்கு வந்து சமுதாயத்தில் இருக்க புகழ் வாய்ந்தவங்க சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், பிரியங்கா சோப்ரா, இது பற்றி சசி தரூர், ஏன் நான் காங்கிரஸ் கட்சி, பிஜேபி யாருமே பிரிச்சு பார்க்கல. 125 கோடி மக்களும் அவங்கவுங்களா சேர்க்க வேண்டியது. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல, குறைஞ்சபட்சம் 5 வருஷம், அடுத்த 2019க்குள்ளார நாம கழிவறை இல்லாத ஒரு நிலையே இல்லை. அனைத்து மகளிருக்கும், அனைத்து வீட்டுக்கும் தனி கழிவறை, சுகாதாரமான கழிவறையோட கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கிறது இந்தியாவில் என்றதை ஒரு நோக்கிய பயணமா இதை துவக்கி இருக்காரு.
நிச்சயமா இதுல எந்தவித அரசியலும் கிடையாது, சுய விளம்பரமும் கிடையாது. நீங்க இந்த இது மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவங்களுடைய உரிமைங்க. ஆனா அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நீங்க சொல்றதுனாலதான் இது மாதிரி எல்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்க மக்களுக்கு தெரியுது. நான் ஒரு கருத்து சொல்றேங்க, அதான் சொல்றேன். நானே இப்படி சொல்றேங்க, அவங்க கருத்து கண்ணோட்டம். நான் சொல்றேன், ஒரு இந்த கழிவறைகளை சுத்தப்படுத்துவதே தொழிலாக இருக்கிறார். அவர் இடத்தை பத்தி அவங்க கவலையே பட்டிருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு உலகத்துல இல்லாத எல்லா வியாதியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரதம மந்திரி ஏன் அதே குடிசை பகுதியில் போய் அதை துவக்கி வைப்பது பெருமையா அடிச்சிருக்காங்க. அது பெருமையான விஷயம் தான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை மட்டுமே ஆண்டாண்டு காலமாக, அதாவது சமுதாயத்தை இதுல சேர்க்கிறது மிகவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல தேவையே இல்ல. ஒரு இடத்தை சுத்தம் உண்மையாலுமே தேவையே இல்லை என்று நினைக்கிறீங்க. நீங்க கண்ணாடி பிளேஸ்ல வச்சிருக்க முடியாத. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல இந்த தொழில் தான் பண்றாங்க, அது உங்களுக்கு விதிக்கப்பட்டது கிடையாது. அதை மாத்தணும்னு சொல்றதுக்கான முயற்சி தான் பிரதம மந்திரியா போயிருக்காரு. வரல, அவர் அப்படி சொல்லலையே. நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க அப்படி எடுத்துக்கலாம், அவர் அப்படி சொல்லணுமா எல்லாத்துக்கும்? பிரதம மந்திரி இதுக்கெல்லாம் பிரதம மந்திரி திட்டம் வந்து சுகாதாரமான இந்தியாவை உருவாக்க திட்டத்தை அதற்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் அர்த்தம் கற்பித்துக்க முடியும். ஆனா நோக்கம் வந்து புனிதமான நோக்கம், இந்த நாட்டை வந்து சுத்தமான சுகாதாரமான நாட்டாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதாவது இப்ப மோடி அவர்கள் வந்து, நான் ஆரம்பத்திலே அதான் பாஷா சார்ட்டே அதான் கேட்டேன். நான் அவர் சிறுபான்மைக்கு எதிராக பேசல, வேறு சில விஷயங்களோட பொருளாதார ரீதியாக நாங்கள் அமெரிக்காவுடன் இது பண்ணி இப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் மோடி பிஜேபின்னு வந்துட்டாலே இடதுசாரிகள், உங்களை போன்ற சில எழுத்தாளர்கள் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் சுத்தமாக இருக்குன்னு சொன்னால் கூட மோடியை நீங்கள் அந்த கோணத்தில் தான் நாங்கள் பார்ப்போம், அப்படி தான் நாங்கள் விமர்சிப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது அவர் சொன்னார், இடதுசாரிகள்லாம் எப்பவுமே அந்த வெற்றி இடத்தை பார்க்குறாங்க, நாங்கள் நிரம்பின இடத்தை பார்க்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நிரம்பின இடம் அவங்க இடமாகும், வெற்றிடம் வந்து எங்கள் இடமா இருக்கிறது தான் பிரச்சனை, வேற ஒன்றும் காரணம் இல்லை. இப்போது வால்மீகிகள் கையால் மலம் அள்ளுவது உட்பட இந்த மாதிரியான சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை செய்கிறது வந்து டெல்லியிலையும் மலத்தை வந்து கையில் தான் அள்ளுறாங்க. இல்லை இல்லை, நான் சொல்கிறேன், அதுவும் வரேன். நான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யறது, இந்தியா முழுக்க இதை போல் ஒரு சமூகத்தினர் இந்த மாதிரியான சுத்திகரிப்பு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை செய்யறது ஒன்றும் இழிவானது கிடையாது. அது ஒரு கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு யார் சொன்னது? முதலமைச்சராக சொன்னார். இதே மோடி தான் முதல்வராக இருக்கும்போது சொன்னார். அதற்கு அவங்க பெருமைப்படணும்னு சொன்னார். அதாவது ஒரு சமூகம் வேற எந்த பணிக்கும் போகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உன் வேலை வந்து கழிவை நீக்குவது மட்டும்தான், கையால் மலம் போடுவது மட்டும்தான்ற ஒரு நிலைமையில் இருக்கிற சமூகத்தை மேலே தூக்கி விடணும்னு பேசுறதா இது கடவுளோட திருப்பணி, இதுக்காக நீங்கள் வந்து மனமுவந்து செய்கிறார்கள் என்று சொன்னவர் வந்து அன்று குஜராத் முதல்வராக இருந்து இன்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. இந்தியாவில் என்ன பிரச்சனை? ஆரம்பத்திலிருந்தே இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், கையால் மலம் அள்ளுவது தொடர்பு அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதாவது எடுக்கப்பட்டதுன்னா பேப்பரில் எடுக்கப்பட்டது, எதுவுமே நடைமுறைக்கு வரலை. நான் சொல்கிறேன், அதாவது சொல்ல வரேன். 1993 இராடிகேஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அண்ட் ட்ரை லெட்டின் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சின்னதாக ஒரு சில இடங்கள்ல அது நடைமுறைக்கு வந்ததே ஒழிய பெரும்பாலும் அது நடைமுறைக்கு வரல. அப்போ வந்து 2012 இதை வந்து அப்டேட் பண்ணி ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று 2012 கொண்டு வந்தாங்க. ஆனாலும் பெரும்பாலுமான மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட இது நடைமுறைக்கு வரல. இந்த துறை, அதாவது வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படிங்கிற கையால் மலம் அள்ளக்கூடிய இந்த வேலைக்கான விஷயங்கள் பெரும்பாலும் மாநில அரசு கீழே வருது, மத்திய அரசு கீழே வரல. ஆக மாநிலங்கள் தான் இதில் வந்து கூடுதலாக முயற்சி எடுக்கணும். சமூக நீதி பேசக்கூடிய தமிழ்நாடு உட்பட எந்த இடங்களிலுமே இது வந்து நடைமுறைக்கு பெரிதாக வரல. சின்ன வேலைகள் ஆனால் அதே ஆட்சி காலத்தில் தான், அதையும் தான் சொல்ல வரேன். திமுக ஆட்சி காலத்திலே தான் இங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. ஏன் வந்து மத்திய அரசு இந்த இப்போ முன்னாடியே வந்து அந்த எராடிகேஷன் ஆக்ட் கொண்டு வந்த பிறகும் கூட இங்கே ஏன் வந்து நீங்கள் இன்னும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. அரசாங்கத்துக்கு கடும் கண்டனத்தோடு வந்து நீதிபதி வந்து அரசாங்கம் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் ஏரியாவிலேருந்து அந்த பகுதியினுடைய ஒரு உள்ளாட்சித்துறை அமைப்புலேருந்து ஒரு விளம்பரம் வருது. அந்த விளம்பரம் இப்பவும் வச்சுருக்கோம் நாங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸை பணியமர்த்தம் செய்வதற்கான விளம்பரம் அது. அங்கே இங்கே என்ன நடக்குது? இதில் வந்து திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி நான் எதுவுமே பிரித்து பேசலை.
காந்தியின் காலகட்டத்தில் இருந்தே எல்லாருமே உங்களுடைய கழிவு வேலையை வந்து சுத்தரிக்கணும் காந்தி சொல்றதுக்கோட நோக்கம் என்னன்னா, அது ஒரு தனிப்பட்ட ஜாதியினுடைய வேலையா இருக்கக்கூடாது, உன்னுடைய இடத்த நீ தான் கழிவு சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அன்றிலிருந்து பேசப்பட்டும் கூட இங்கே சமூக நீதி பேசப்பட்டிருக்கிறது, இடஒதுக்கீடு வந்திருக்கிறது, எல்லாம் பேசப்பட்டும் கூட மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநில அரசாங்கம் வரை பஞ்சாயத்து யூனியன் வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மற்ற நாடுகளில் வந்து எப்படி செய்கிறாங்க, அது எல்லாமே ஒரு மெக்கானைஸ் பண்ணி தானே செய்கிறாங்க, ஏன் அதை கொண்டு வர முடியல? அதான் கேட்குறேன். நமக்கு ராக்கெட் விடுறதுக்கு தொழில்நுட்பம் இருக்குது, ஆனால் வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் நீக்கிறதுக்கு தொழில்நுட்பம் இல்லையா? இந்த ஜாதிய சமூகத்தினுடைய பிரச்சனையாக தான் நீங்கள் அதை பார்க்கணும். இதில் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது வந்து நான் சொன்ன அந்த விளம்பரம் வந்து ஜூலை 3ஆம் தேதி ஒரு வந்து செய்தியில் ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஜூலை 3 2013 வந்த ஒரு செய்தியில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதற்கு முந்தைய 30 மாதங்களில் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸுடைய பிரச்சனையை பற்றி எடுத்து பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒருவராவது மூச்சு திணறி அந்த குட்டையில் விழுந்து செத்துருக்கார். இது வெறும் இழிவு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. 2013 ஜூலை 3ஆம் தேதி இந்துவில் வந்த ஒரு செய்தியில் வந்த குறிப்பு வந்து அந்த செய்தி வந்ததுக்கு முந்தைய 30 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் யாரோ ஒருவர் வந்து ஒரு சாக்கடையில் அல்லது ஒரு செப்டிக் டேங்கில் வந்து மூச்சு திணறி வந்து சுத்தம் செய்யும் போது. ஆக இழிவு மட்டுமல்ல, இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது, அவங்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலாங்கிறது தான் பதிலாக வருது. நீங்கள் இதை எந்த கோணத்திலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தனுடைய கோணத்திலேருந்து இதை பார்க்கணும். நான் என்ன சொல்றேன், எப்படி பல நாடுகளிலே பாதுகாப்பான தொழில் செய்ய கையுறை கொடுக்கிறேன், அப்போ வந்து நான் மென்ஷன் வைக்க மாட்டேன், தொழில்ங்கிறத அங்கீகரிக்கிறாங்க, தொழிலா இருக்கணும். என்ன சொல்ல, அதுக்கு மாற்று செய்ய மாட்டேன், வேணும்னா கையுறை தரேன், வேற ஏதாவது வேணும்னா நான் தரேன். ஏன் மற்ற நாடுகளில் அது மெக்கானைஸ் ஆன மாதிரி இந்தியாவில் வந்து மெக்கானைஸ் ஆக முடியல? இந்தியாவினுடைய மிகப்பெரிய எம்ப்ளாயர் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ், இந்திய ரயில்வே துறை. இந்திய ரயில்வே துறையில் வந்து ஒரு கணக்குப்படி 1,75,000 கழிப்பறை டாய்லெட் இருக்குது. ஒரு கோச்சில் 2 டாய்லெட் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ரயில் நீங்கள் எடுத்துங்க, அதில் மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கீழே தான் போகுது. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த என்டையர் ட்ராக்ல பல இடங்களில் இதை மேனுவலாகத்தான் வந்து அகற்றுகிறார்கள். நீங்கள் வந்து நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் ஏன் இப்படி நாறுது, நம்முடைய பஸ் ஸ்டாண்ட் ஏன் இப்படி நாறுது, நம்முடைய தொழிற்கூடங்கள் ஏன் இப்படி நாறிட்டு இருக்கு, நம்முடைய அதாவது மக்கள் சேரக்கூடிய ஒவ்வொரு இடமும் நாற்றம் எடுப்பதற்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் திருப்பி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த வேலையை வந்து மனிதர்களுக்கு தரீங்க. இன்னொன்று வந்து அதை தொடக்கிறதா என்ன செய்யறதுன்னா, நீ போயிட்டு கொஞ்சம் பெருக்கிடு. அதான் சொல்கிறேன், அது தெருவாய் கூட்டுவது அந்த கதை தான் அது. அந்த ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு தொடராக பல்வேறு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பல சமயங்களில் பல தலைவர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். நிறைய NGOஸும் இது சம்பந்தமாக செய்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் இன்னைக்கு கூட இதை என்ன செய்யுதுன்னு சொன்னால், அரசினுடைய பிரதான பணிகளில் ஒன்றாக மாற்றாமல் இதை மறுபடியும் என்ன செய்கிறாங்க, உதாரணமாக கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற முறையில் நிறுவனங்கள் கொஞ்சம் பணம் போட்டு எல்லா இடங்களையும் சுத்தப்படுத்தணும். நீங்க சென்னையில பல இடங்களை பார்த்தீங்கன்னா இதற்கு ஸ்ரீதர் அவர்களிடம் கேட்டோம். அதாவது இப்போ ஏன் மோடி மீது விமர்சனம், மோடி மீது விமர்சனம் மட்டும் வைத்தார்கள், அவர் மோடி மீதுன்னு சொல்லல அவங்க முதல் சுற்றுல. பொதுவாக இந்த இந்திய சாதி அமைப்புல இவர் இப்படி தொடங்கி இருக்கிறது எங்களுக்கு மீண்டும் ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது அப்படின்னாங்க. இப்போ அவர் செந்தில்நாத் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் நமது பிரதமர் அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்தபோது மலம் அள்ளுவது என்பது அவர்கள் எல்லாம் மன மகிழ்ச்சியோட செய்யறாங்க, அது அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகும், அதுதான் அவர்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னவர். அதையோடலாம் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து தான் இதை நாங்கள் பார்க்க முடியும். அதை அப்படி சொன்னவர்கிட்ட வந்து தூய்மையான இந்தியாங்கிற இந்த திட்டத்தை அவர் ஸ்லம்ல ஆரம்பிச்சப்ப நாங்கள் அப்படி யோசிக்கிறோம், எங்களுக்கு அந்த ஐயமும் அந்த அச்சமும் இருக்குங்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல அவர் பேசின வார்த்தையில் முதல்ல ஒரு பாராவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்காரு, எந்த தொழிலை செய்தாலும் அவர்கள் வந்து அதை வந்து தெய்வமா மதிச்சு தான் செய்யும் தொழிலை தெய்வம் தான் செய்யறாங்க. அப்படி ஒரு இல்லை எந்த தொழிலுன்னா சொல்லியிருக்காரு, டெடிக்கேட்டடா பண்றவங்க அந்த தொழில வந்து தெய்வமா நினைக்கிறாங்க. அது எந்த தொழிலா நம்ம ஒரு உயர்வா நினைக்கலாம். அதுல ரெண்டாவது சொல்லியிருக்காரு, இன்றைக்கு மாறி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. இல்ல மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே அவர் ஒரு புத்தகத்துல எழுதிக்கிறாருங்க. கடும் எதிர்ப்பு வந்த பிறகு குறிப்பாக அந்த தலித் மக்கள் பகுதியிலிருந்து எங்களை இப்படியே தான் திரும்ப அடையாளப்படுத்துவாங்கிற அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அந்த புத்தகத்தை நரேந்திர மோடி அவர்கள் விலக்கி கொண்டார். அதாவது அவர் நேர்மையா தான் சொல்லியிருந்தார், எல்லாரும் தான் சொல்லியிருந்தானா அந்த விலக்கி கொள்ள அவசியம் ஏன் வந்தது?
அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, இது வந்து இன்றைக்கு சூழ்நிலையில எல்லாமே மாறி இருக்கிறது. எல்லாம் எந்த சமுதாயத்திலிருந்தும் எந்த பதவிக்கும் வரலாம். இது இந்த சமுதாயம் ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கழிவுல போய் ஆரம்பிச்சிருக்கணும் அவரு. அதாவது வால்மீகி பஸ்ல போய் ஆரம்பிச்சிருக்கணும். சொந்தம் அது எதுவுமே சொல்ல. நீங்க சார் நீங்க வந்து அவரு எங்க ஆரம்பிக்கணும்ல நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் முடிவு பண்ணல. பிரதமருடைய நடவடிக்கைக்கு நான் வந்து விமர்சனம் பண்றது உங்களுக்கு உரிமை இருக்குது. அதை பத்தி தவறு இல்ல. நான் பேசுறேன். நீங்க விமர்சனம் பண்றது உங்களுக்கு உரிமை இருக்குது. கம்யூனிஸ்டுக்கு விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்குது. காங்கிரஸுக்கு அவர் கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது. பிரதம மந்திரிக்கு எந்த இடத்துல வந்து துவக்கணுன்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் துவக்கியிருக்காரு. நீங்க எப்படி வேணாலும் அர்த்தம் கற்பித்துக் கொள்ளுங்கள். அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்களுடைய திட்டம், நரேந்திர மோடியுடைய திட்டம், நடந்த விஷயத்தை பத்தியே திருப்பி திருப்பி நீங்க பேசிட்டு இருக்கிறதா போறீங்களா? அதுலயே ஒரு சில உங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்து பேச போறீங்களா? இல்ல ஒட்டுமொத்த நாட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு இது பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல வந்தா என்ன தப்பு இருக்க முடியும்? அரசாங்கத்தினால எல்லாத்துக்கும் பண்ண முடியல. 67 வருஷமா நடந்திருக்கு. சுத்தமானதை பத்தி எதுவுமே பண்ணல. அதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? 67 வருஷமா இருந்திருக்கும். அடிப்படை சுகாதாரம் கூட இல்லாம 65% மக்கள் இன்னமும் கழிவறை இல்லாம ரோட்டு வர போக வேண்டிய சூழ்நிலை, கேவலமான சூழ்நிலை இருக்கிறது. மகளிர் உட்பட பள்ளிகளில் தரமான கழிப்பறை இல்ல. அப்படி நீங்க அரசாங்கம் பண்ண முடியல, எப்படி பண்ண முடியும்? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட கொண்டு வந்து முடியும். இன்னும் 3 வருஷத்துல அவங்க முன்வைக்கிற அந்த துப்புரவு பணியை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு குறைந்தபட்சம் இயந்திர முறையான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஜெனரல் மேனேஜர் இன்னைக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டுன்னு இருக்காரு. அவர் என்ன அது வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க மாத்தணும்னா பேசிட்டு இருக்க முடியாது, செயல்படுத்தணும். அவ்வளவுதான். வெறும் பேசிட்டு இருக்கிறதுனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. செயல்படுத்தணும். அதை துணிஞ்சு செயல்படுத்தி இருக்கோம். மாற்றம் வேணும். மாற்றத்தை நோக்கி தான் போகுது நாடு. ஆகையினால முதல்ல ஆரம்பிப்போம். ஒரு கிளீன்லினஸான ஒரு இந்தியா கொண்டு வரணும்னு சொன்னா தனி மனுஷன்ல இருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக இந்த சமுதாயம் மாறும். அதற்கான முயற்சி தான் இது. இன்னைக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை துவக்கி வைத்தார் என்பதனாலேயே காலையில் கூட நான் எக்ஸ்னோராவினுடைய தலைவராக இருக்கின்ற நிர்மலை சந்தித்து பேசினேன். நிர்மல் சொன்னார், இத்தனை நாட்களாக கடந்த 25 ஆண்டுகளாக இந்த வேலையை நான் செய்திருக்கிறேன். சென்னை நகரையும் தமிழகத்திலேயும் பல்வேறு பகுதிகளில் தூய்மைக்கான முயற்சிகளில் எக்ஸ்னோராவின் மூலமாக ஈடுபட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பிரதமர் இதை தொடங்கியதற்கு பின்னால் மத்திய அரசு அலுவலகங்களில் எல்லாம் என்னை அழைத்து இந்த திட்டத்தை நாம் எப்படி செயல்படுத்தலாம் என்று கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், ஆக பிரதமர் இதிலே அக்கறையாக இருக்கிறார். எனவே இதை நாம் செய்தால் நமக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, அல்லது பிரதமருடைய என்ன ஓட்டத்துக்கு ஏற்றாற் போல இந்த மத்திய அரசு செயல்படுகிறது, மத்திய அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம் பிரதமருக்கு உருவாகும் என்ற எண்ணத்திலே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த திட்டத்திற்காக ஒரு கிராம பஞ்சாயத்திற்கு 20 லட்சம் ரூபாய் மத்திய அரசு ஒதுக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கினால் அந்த 20 லட்சம் ரூபாயை வைத்து யார் சுகாதாரத்தை, தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட போகிறார்கள்? ஏற்கனவே இந்த திட்டம், இப்படிப்பட்ட ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தின் சார்பிலே காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயராலே 140 ரூபாய் சம்பளம் கொடுக்க சொல்லி அரசாங்கம் அனுமதித்தால் 80 ரூபாயை கொடுத்து 60 ரூபாயை பஞ்சாயத்து தலைவர்களும் பஞ்சாயத்தில் இருப்பவர்களும் கொள்ளையடிக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வரிப்பணம் 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திற்கும் ஆண்டுக்கு மத்திய அரசு அனுப்ப போகிறது. இந்த பணத்தை வைத்து யார் தூய்மையான இந்தியாவுக்கான திட்டம் செயல்படுத்துவதை கண்காணிக்க போகிறார்கள்? ஆக திட்டத்திற்கான பணம் மாநில அரசாங்கத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்திற்கு வரப்போகிறது. பஞ்சாயத்தில் இருப்பவன் அதை செய்தானா இல்லையா என்பதை யார் கண்காணிக்க முடியும்? ஆக நம்முடைய வரிப்பணம் தேவையில்லாமல் கொள்ளை போவதற்கு ஒரு வழியைத்தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆமா, ஏற்கனவே இருக்குது. இருக்கிறதோட இல்ல, இந்த பணியை வந்து நம்முடைய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அது செய்யலாம், தூய்மையான வேலைகளை பயன்படுத்தலாம். அதெல்லாம் விட்டுட்டு விளம்பரத்திற்காக ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாயை கொண்டு போய் ஒரு கிராம பஞ்சாயத்திற்கு கொடுத்தால் அதை யார் கொள்ளையடிக்க போகிறார்கள் என்பது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை துவக்கி இருக்கிறார். உலகத்திலேயே மாசுபடிந்த நகரங்களில் மூன்றாவதாக இருப்பது ஜெய்ப்பூரை சேர்ந்த சுகிண்டா என்கின்ற ஒரு நகரம். 4வது நகரம் எது என்று சொன்னால் உலகத்திலேயே மாசுபட்ட நகரம் குஜராத்தில் இருக்கின்ற வாபி நகரம். குஜராத் அவருடைய முதலமைச்சராக இருந்த அந்த வாபி நகரம் தான் உலகத்திலேயே மாசுபடிந்த 4வது நகரம் என்று உலக சுகாதார அமைப்பால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அங்கு கெமிக்கல் தொழில், மெட்டல் தொழில் நடக்கிறது. அதனால் அந்த நகரமே மாசுபட்டு கிடக்கிறது. ஆக
தன்னுடைய சொந்த மாநிலத்திலேயே உலகத்திலேயே 4வது மாசுபட்ட ஒரு நகரத்தை வைத்திருந்த முதல்வர் இன்றைக்கு இந்தியாவிற்கே தூய்மையான இந்தியாவை உருவாக்கப் போகிறேன் என்று அறிவித்து நாட்டு வரிப்பணம் வீராகி விடுமோ என்ற அச்ச உணர்வு தான் எங்களுக்கு வருகிறது. எங்களை பொறுத்தவரை இந்தியா தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அந்த உணர்வு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது. அவன் மனதால் தன்னுடைய பகுதியை தூய்மையாக வைத்திருந்தாலே இந்தியா தூய்மை அடைந்து விடும். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது போன்ற திட்டங்கள் வந்து நிறைய முறைகேடா தான் நடந்துச்சு நீங்களே சொல்றீங்க. நான் சொல்லுவேன் சார், சொல்றது நான் புரிஞ்சுக்காம அவர் பேசுறாரு. மகாத்மா காந்தி 140 ரூபாய் பஞ்சாயத்து சார் கொள்ள அடிச்சது மாநில அரசாங்கம் சொல்றேன். மத்திய அரசாங்கம் தானே நீங்க பணம் கொடுத்து கொள்ள அடிக்க நீங்க செய்றீங்கன்ற 20 லட்சம் ரூபாயை பஞ்சாயத்து கொடுத்து செத்து போனவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்தாங்க. இறந்து போனவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க. நாங்களா கொடுத்தோம்? நீங்க தானே நீங்க தானே மோடியும் லேடியும் தானே பேசிக்கிறீங்க. இத பத்தி பேசுங்க. நீங்க தேவையில்லாத பிரச்சனை. இப்போ பிஜேபியோட உத்திய நான் சொல்ல கொடுத்த பணத்தை மாநில அரசு மூலமா தான் கிராம வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு 144 ரூபாய் 40 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த கிராமத்தில் இருக்கின்ற பஞ்சாயத்து நிர்வாகிகள் கொள்ளையடித்தார்கள். அந்த பணம் நேரடியாக அவருக்கு போய் சேரவில்லை என்பதனால்தான் அன்றைக்கு மத்திய அரசாங்கம் உங்கள் பணம் உங்கள் கையிலே என்ற திட்டத்தை உருவாக்கி வங்கிகளிலே கணக்கை ஏற்படுத்தி நேரடியாக அந்த சம்பளத்தை அவர்கள் வங்கி கணக்கிலே அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கினார்கள். நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், இந்த காந்தியினுடைய பேராலே இருந்த திட்டத்திலே கூட உள்ளூரிலே இருக்கின்றவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்று சொன்னால் இந்த 20 லட்சத்தை வைத்து இந்தியா தூய்மை அடைகிறது வழிவகுக்குறீங்க. அதான் மத்திய நம்முடைய மக்கள் வரிப்பணம் தேவையில்லாமல் வீணாக கொள்ளையடிக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மீண்டும் அதே பாட்டு தான் நினைவுக்கு வருது. இவர் சொல்லும் போது அந்த ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த படத்திலே தங்கள் வீட்டுக்கெல்லாம் போட்டு கொண்டாரு. திருப்பி அதே பாட்டு தான் வருது. அந்த பாடல் வரி தான் மீண்டும் நினைவு. செந்தில் அவர்கள் சொல்லும் போது ஒரு முக்கியமான கருத்து சொன்னார். ஒரு புள்ளிவரமே சொன்னார், எத்தனை பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தொழிலில் ஈடுபட்டு. அதாவது மரணக்குழியில் தள்ளிவிடப்படுகிறார்கள் திரும்ப திரும்ப. அது மலக்குழி போல தெரிந்தாலும் உண்மையிலே அது மரணக்குழிகளாகத்தான் இது. சென்னை மாநகரத்தில் மாதம் அப்படி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறதா இன்னைக்கு. அது கார்பரேஷனை சேர்ந்த ஊழியரும் உயிரிழக்கிறார், தனியார் கழிப்பறை நிறுவனம் இருக்கிறது, அந்த ஊழியரும் இருக்கார். அது தனியாராக இருந்தாலும் சரி கார்பரேஷனாக இருந்தாலும் சரி அது தொல்லை செய்கிறவர்கள் தலித் மக்களாகவே இருக்கிறார்கள். இந்த ரகசியம் தான் நமக்கு புரியல. ஆமா, அதுலயும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்போ மோடி அவர்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போய் வந்திருக்காரு. எப்பொழுதுமே பிஜேபிக்கு அமெரிக்காவை பற்றிய ஒரு மோகம் உண்டு. சரி, இப்போ அவர் போய் சில கையெழுத்துலாம் போடுங்க. அது இன்னொரு வாதம் நீங்கள் வச்சிங்கன்னா அதை பற்றி கூட பேசலாம். அந்த உடன்பாடு எவ்வளோ அந்தளவுக்கு இந்தியாவுக்கு தான் சொல்லி. இப்போ அதே அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட துப்புரவு பணிகள் என்பவை கருப்பின மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஏற்பாடாக இருந்தது. ஏன்னா அது பரம்பரையாக செய்யாட்டாலும் கூட திரும்ப திரும்ப அந்த தொழிலில் கருப்பின மக்கள், அந்த கருப்பின இளைஞர்கள், ஏன்னா அவங்களுக்கு படிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அதுதான் தள்ளப்பட்டது. பிறகு அங்கே ஏற்பட்ட ஒரு சமூக எழுச்சிக்கு பிறகு அரசுகள் வேறு வழி இல்லாமல் சட்டத்தை திருத்தின. இன்றைக்கு அங்கே அனைத்து அது வந்து ஒரு தொழில், அவ்வளோதான். யார் வேணாலும் அப்ளை பண்ணி அந்த வேலைக்கு வரலாம். அதுக்கு அரசாங்கத்தை பொறுத்த அதுக்கு ஒரு கௌரவமான ஊதியம் கூட தரப்படுகிறது. எனவே போட்டி போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அது ஒரு துறையாக நடந்தது. அது அதிகபட்சம் அதில் எல்லாரும் விரும்பி வரக்கூடிய அளவில் அதை நவீனப்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் வந்து எதையோ நகல் எடுக்கிறார்களோ, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வராங்களே, இதெல்லாம் நல்ல வாழ்க்கை முறை. மேக் இன் இந்தியான்னு அங்கேருந்து வந்து இங்கே வந்து முதலீடு செய்யணும்னு கூப்பிட்றாங்களே, இங்கே வந்து மேட் இன் இந்தியாலாம் வேண்டியில்லை, மேக் இன் இந்தியான்னு அழைக்கிறாங்களே, ஏன் அந்த முறையை அங்கேருந்து கொண்டு வரக்கூடாது? ஏன்னா இங்கே குறிப்பிட்ட பகுதி மக்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று திரும்ப திரும்ப அவர் தலையெழுத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறத அதை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று அறிவிக்கட்டுமே. நான் பாராட்டுறேன் அவரை. அமெரிக்காவில இருந்து இந்தியா அதை பின்பற்றட்டும்னு சொல்றீங்க. சொல்ல என்ன விஷயம்னா, அதையெல்லாம் எதை பின்பற்ற நாம் ஒன்று அமெரிக்கா என்பதாலே அனைத்து, எப்படி மோடி என்பதாலே அனைத்தையும் எதிர்க்க கூடாதுன்னு நண்பர் சொல்வது மிக சரியோ, அதுபோல அமெரிக்கா என்பதாலே அனைத்தையும் கண்ணை மூட்டிட்டு எதிர்க்க அல்ல. ஆனால் அங்கே இப்படி ஒரு, ஏன்னா அதுக்கு பின்னால் நீண்ட மக்களுடைய போராட்டம் அல்லவா அங்கே இருந்திருக்கிற, அந்த போராட்டத்தினுடைய வெற்றி தானே அந்த மாற்றம். அதுபோல் இங்கே வரக்கூடாது என்பதற்காகத்தான், அப்படிப்பட்ட சிந்தனை ஒரு ஆவேசம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் திசை திருப்புகிற ஏற்பாடு இது, கார்பரேட்டில் விரும்புகிற ஏற்பாடு இது. ஏனென்றால் அவருடைய கொள்ளைகளுக்கு தடை இல்லாமல் போனால் மக்கள் கவனம் வேற எங்கேயாவது திசை திரும்பி இருக்கணும். என்னமோ நடக்குது போல, ஆஹான்னு தனி மனித துதிப்பாட்டு அது அந்த அந்த தனி மனித வழிபாட்டிலே இருக்கணும்.
அது வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. அதற்கான ஒரு ஏற்பாடு இது. மோடி அவர்கள் சிந்தித்து இப்படிலாம் செய்யலாம், மக்களை திசைப்பலாம் அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் இயல்பாக அவர்கள் செய்கிற இந்த திட்டம் என்பது, இப்போ மேற்கொள்ளும் திட்டம் என்பது அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது, இன்னும் சொல்ல இந்த வாழ்க்கை தான் உனக்கு என்ற நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் யார் வேண்டுமானாலும் இந்த தொழிலுக்கு வர முடியும் என்கிற அளவுக்கு அந்த தொழிலை நவீனப்படுத்த சமூக மாற்றத்துக்கு தடையா இருக்கு. ஒரு கௌரவமான தொழிலாக அதை அறிவித்து கௌரவமான ஊதியத்தை கொடுத்து, அதை விட முக்கியமாக நண்பர் சொல்லுவது வெறும் பாதுகாப்பு கருவிகளை கொடுப்பதல்ல, அந்த தொழில் அந்த தொழிலே நவீனப்படுத்தி இன்னும் என்னென்னமோ செய்ய முடியும். திட்டமிட்டு இறங்கி விட்டால் நம்முடைய வல்லுநர்கள் அதற்கான முதலையை கண்டுபிடித்து கொடுக்க மாட்டார்களா என்ன? ஏன்னா அப்படியெல்லாம் செய்தால் மங்கள்யானுக்கு வெற்றியை கொண்டாடுகிறோம் அல்லவா, அவரிடம் இதே பொறுப்பை கொடுத்து பாருங்கள், மாற்றி காட்டுகளா இல்லையா என்று பார்ப்போம். அப்படிப்பட்ட திட்டங்கள் இல்லாமல் இருக்கும்போது இப்படி செய்வது என்பது ஒரு விதத்தில் கவனத்தை திசை திருப்புற ஏற்பாடாக தான் பார்க்கறது. அதில் தான் நண்பர் முனவர் பாஷா சொன்ன அந்த வயதை நான் வழிமொழிகிறேன். இந்த பணம் என்று ஒதுக்குகிற போது இதை நீங்கள் அரசாங்கத்துடைய கடமையாக ஏற்றுக்கொள்ளாமல், என்னங்க எந்த நாட்டிலங்க கழிப்பறை செல்வதற்கு காசு கொடுக்குற ஏற்பாடு இருக்கிறது? ஏன்னா என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார், எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு வர்றார். வரும்போது இங்கே சில பேர் சாலையில் அந்த சோரோரத்தில் போகிறதை அந்த குழந்தை பார்க்குது. இன்னொரு பக்கத்தில் கழிப்பறைக்குள்ளே போயிட்டு வர்றாங்க, வெளில காசு வசூலிப்பாரு. அப்பாட்ட கேட்டிருக்கு, என்ன டாடி இங்கே வெளில தப்பு போகிறாங்க, அவங்களாம் ஒன்றும் செய்யலை, உள்ளே போய் ப்ராப்பராக உள்ளே போயிட்டு வர்றாங்க, அவங்ககிட்ட போய் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, பெனால்ட்டி கொடுக்குறாங்கன்னு அந்த குழந்தை கேட்டிருக்கு. இதுதாம்மா இந்தியான்னு அவர் சொன்னாராம். ஆக இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி இதை நான் கடந்த காலத்து மன்மோகன் சிங் மீதால இன்றைய மோடி மீதான குற்றச்சாட்டாவோ நான் வைக்கல. இந்த மாற்று வேண்டும்ங்கிற அரசியல் சிந்தனை, சமூக விழிப்புணர்வு சிந்தனை வர வேண்டாமா? இன்னும் நம்முடைய மக்களை இப்படியே தான் வைத்திருக்க போகிறோமா என்கிற கேள்வியில் தான் அவர் சொன்ன அந்த பாயிண்டை பார்க்குறேன். இந்த பிபிபி ஏற்பாடு இருக்கிறதே, தனியார் அரசு கூட்டு என்கிற அந்த ஏற்பாடு என்பது இறுதியில் மக்களுடைய வரிப்பணத்தை பிரித்து கொடுத்து ஆளுக்கால் வேண்டியவர்கள் பிரித்து எந்த அளவுக்கு யாரெல்லாம் பெரும்பாலும் இந்தியாவுடைய திட்டங்கள் எல்லாமே பப்ளிக் கடைசி அங்கதான் போய் சேருது, கடைசி அங்கதான் போய் சேர்கிறது. ஏன்னா அப்படிப்பட்ட ஏற்பாடாக இது முடிந்துவிடும். இப்போ அந்த உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை. இப்போவுமே பிஜேபிக்காரர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் அக்ரிமெண்ட் போடுவதற்கான அத்தனை ஆபத்துகள் இருக்கின்றன. இப்படி தொடங்கப்பட்ட அத்தனை திட்டமும் தோல்வி அடைந்திருக்கு. அதுதானே காரணம். அதை அதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்டு இந்த துப்புரவு என்பதை உன்னதமான தொழிலாக அறிவித்து அதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் புகுத்தி அந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து யார் வேண்டுமானாலும் இறங்க முடியும் என்ற நிலைமை ஏற்படுத்தாத வரையில் இந்தியா ஒருபோதும் சுத்தமாகாது. நிச்சயமா இது ரெண்டு விஷயங்கள் வச்சிருக்காங்க. அதாவது சார் சொன்னது இது கண்டிப்பா இது வேறு சில ஆட்கள் கையூட்டு பெறுவதற்கு, முறைகேடாக பணத்தை பதுக்குவதற்கு உதவும் அப்படின்னாரு. அவர் சொன்னார் வழக்கம் போல இது கார்பரேட்டுகள் பப்ளிக் பிளேட்டுன்னு தனியார் மையத்தை நோக்கி தான் அது நகரப்போகுது அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது மீண்டும் மீண்டும் அந்த சமூக மக்கள் அதுலேருந்து விடுபடணும்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் இது அதிலிருந்து திசை மாறி செல்லக்கூடிய விஷயம் 3 அபாயங்கள் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறது? அதாவது இதில் கமிஷனாக போயிடும், பணம் எல்லாம் வீணாக போயிடும், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட 20 லட்ச ரூபா கொடுத்தா கொள்ளையடிச்சிருவாருன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சொல்கிறாங்கன்றதுல வியப்பு எதுவும் இல்லை. ஏன்னா கொள்ளையடிப்பது மட்டுமே ஒரு தொழிலாக தான் அரசியலாக பண்ணதுனால இல்லை. அது விடுங்க, நீங்கள் நீங்க ரெட்டி பிரதேச சொல்லிட்டே ஏங்க, அதனால தானே 44 வாங்கியிருக்கீங்க, அதனால தானே 44 வாங்கிருக்கீங்க. நாங்கள் தான் வரோம், ஹரியானா வருது, ஹரியானா மகாராஷ்டிரா வருது, ஹரியானா 2 கட்சி மேல தான் இல்லை இல்லை பத்தி கம்யூனிஸ்ட் பேசலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும். நான் உங்களை மாதிரி ஜீவா மாதிரி விவாத அரங்கம் நடத்துகிற ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், இந்த மாதிரி விவாதங்களை அதிகமாக வைக்கும்போது தான் இது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். யார் உண்மையாலும் மக்கள் நலன அக்கறை உள்ள ஒரு அரசை எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுடைய ஊடகம் எல்லாம் மிக பாராட்டுக்குரிய விஷயம். இந்த துப்புரவு பணியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் இருக்கணும், அவங்க கையால் எடுக்கிறாங்க அல்லது மலைக்குழியில் போய் விழுந்து செத்து போகிறாங்க, இது எல்லாம் யாரும் மனிதாபிமானம் உள்ளவங்க சாதாரணமான அறிவு உள்ளவங்க யாருமே இது ஏற்றுக்க போகிறதில்ல. நிச்சயமாக நவீன தொழில்நுட்பமெல்லாம் வந்திருக்கு, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை மனிதனுடைய முயற்சி இல்லாமலே அதெல்லாம் எப்படி சுத்தப்படுத்த முடியும்ன்றதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கு பிஜேபி அரசும் துணை நிற்கும். அது இவங்க குறிப்பிட்ட சமுதாயம் தான் இருக்கணும், அப்படி இல்லாத சூழ்நிலையும் வர்றதுக்கான ஏற்பாடு இருக்குது.
எப்ப இருக்கிறதா அதற்கு என்ன நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டை சுத்தப்படுத்தணும்ன்றதுக்கான ஒரு முதல் முயற்சி. இத கூட நீங்க இதே அணுகுமுறை இருந்தா ஜெயிக்காதுன்னு தான் சொல்ல வரேன். இல்லங்க, நாங்க எப்படி வெற்றி பெற வைக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்க விமர்சனம் பண்றவங்க வெறுமனே பேசிட்டு போறாங்க. குஜராத்ல வெற்றி பெற வச்சிட்டீங்களா? குஜராத்ல வெற்றி பெற வச்சிட்டீங்களா? நாங்க 300 நாள் செஞ்சிட்டீங்களா? நாளைல இன்னைக்கு சரி பண்ணி மீண்டும் வரும். இன்னைக்கு 10 ஆண்டுகளாக இல்லாத பொருளாதார வளர்ச்சி 100 நாள்ல வந்திருக்கு. டாலர்ல இந்தியாவுடைய நோட்டு மதிப்பு 16 குறைஞ்சிருக்குன்றாங்க. 16 சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை சொல்றாரு. சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சொல்றாரு. நான் துப்புரவு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். குஜராத் நீங்க இதை மட்டும் பேசுறீங்க. நீங்க இதே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சூழலே வேற. நீங்க அதே பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நான் சொல்ல வேண்டிய நான் சொல்றேன் வாங்கிட்டு நீங்க தனியா நடத்துவோம். அது விவாதம். தனியா நடத்துவோம். அந்த வாதத்தோட தொடர்ச்சி தான் இது. இது வந்து நீங்க இருங்க சொல்லி முடிச்சு 5% தான் இது. இருங்க சொல்லி சொல்லுங்க. 1000% சுகாதாரத்தை பத்திய விஷயம். ஒரு நிமிடம் சொல்லுங்க. அங்க குஜராத்ல என்ன நடந்ததுன்னா, இப்ப அவர் என்ன பொருளாதாரம் அதெல்லாம் சொல்றாரு. அந்த இப்ப அந்த வாதம் நீங்க நடத்தல, அதனால அதுக்குள்ள நம்ம இறங்கினா இன்னும் நிறைய சொல்லலாம். இப்ப துப்புரவு தொழில்ங்கிற விஷயத்துக்குள்ள வருவோம். இவர் கேட்டார், அங்க மாத்திட்டீங்களான்னு கேட்டாரு. இன்னும் ஏதோ ஒரு காலத்தை மாத்த போறேன்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ளாம் போல என்ன நடந்துன்னு சொல்றேன். சென்ற ஆண்டு, அதாவது இவர் பிரதமர் ஆவதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த போது என்ன நடந்தது, நான் 2013 நடந்த சொல்றேன். 1000க்கு மேற்பட்ட துப்புரவு தொழிலாளிகள் தங்களுக்கான பணி பாதுகாப்பு கோரி, தங்களுக்கான சமூக அங்கீகாரம் கோரி, என்ன நாங்க இன்னும் இதே இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே பிரச்சனை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், இந்த பிரச்சனை போராட்டம் நடத்த அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். துப்புரவு தொழிலாளிகள் இதுதான் நடந்தது. அவர் ஒண்ணு ரோட்ல வந்து நின்றுட்டு சமூக விரோத செயல் எதுவும் செய்யல. எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாதா, சமூக மரியாதை கிடையாதா, எங்களுக்கு பாதுகாப்பான ஊதியம் கிடையாதா என்றுதான் கேட்டார்கள். இந்த தகவல் அவர் கண்டிப்பா அவர் மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப அதுதாங்க நிலைமை. அவர்களை இன்றைக்கு ஒரு அரசியல் தேவை வந்திருக்கிறது, இது செய்கிறார். நான் ஒண்ணு இதை நான் குறைச்சு மதிப்பிடல. இது மக்கள் மத்தியில் உணர்வாக பரவட்டும். இல்ல நீங்க துப்புரவு பணியாளர் பத்திய பிரச்சனையை தனியா நம்ம பேசுவோம், அது ஒண்ணு பரவாயில்ல. ஆனா அது இருக்கிற நாட்டினுடைய ஒட்டுமொத்த சுகாதாரத்துல இந்த துப்புரவு பணியாளருடைய விழுக்காடு 5% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பங்கு, அதனுடைய பங்கு. மற்றது எவ்வளவு விஷயம் இருக்குது. அதாவது சுகாதாரம், சுற்றுப்புற சூழலுடைய சுத்தம், தனி மனிதனுடைய சுத்தம், வீட்டினுடைய சுத்தம், அப்புறம் தொழிற்சாலை, பணிபுரிகிற இடம், இதை பத்தியே ஒரு அவேர்னஸே இல்லாம இருந்தது. அறிவிப்பு 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 கூட தொழிற்சாலை கழிவுகளை பற்றியும் அங்குள்ள அந்த விஷயத்தை பேசல. சராசரி மனிதர்கள், எளிய மனிதர்கள் தான் அறிவுரை சொல்றாங்க. தொழிற்சாலை, தோல் கெமிக்கல் தொழிற்சாலை, அசுத்தமான நீரை வந்து விட்டுட்டு வந்து எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லாம நீங்க ஆம்பூரை விடுங்க. நீங்க ஆம்பூர்ல இருக்கு. நான் உத்தரப்பிரதேசல 42 ஆலைய வந்து மத்திய அரசாங்கம் வந்து மூடி இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து சீல் வச்சிருக்கு. அதனால இதுதான் முன்முயற்சி. அதாவது எடுத்த உடனே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட முடியாது. ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், 1க்கு 3 தடவை நம்ம கொடுக்குறோம். அதையும் மீறி அவன் மாசுபடுத்திட்டே இருந்தான்னா தொழிற்சாலை சீல் வைக்கிறோம். அதனுடைய முயற்சி தான் இது. எல்லாத்தையும் ஒரே நாளில் 150 நாளில் முடிச்சுட்டு நாங்கள் சொல்ல வரல. ஆனால் எல்லாத்துக்கான ஒரு துவக்கம். ஏன்னா வெறும் ஏட்டளவில் பேச்சளவில் ஒரு மக்களுடைய வந்து எதை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி இருக்கிறோம். ஒரு அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஏற்படுத்தியிருக்காரு நரேந்திர மோடி. இல்ல இது எம்என்சி கம்பெனிகளுக்கோ கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கோ லாபமா அவர் இது மாதிரி விஷயம் இருக்காது. நீங்க டாய்லெட் கட்டி கொடுக்கிறதுல அவனுக்கு என்ன லாபம் வர போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரைவேட் கம்பெனி நடத்துற சுகாதாரத்தை முன்னெடுக்கிறதுல அனைவரும் செய்யறோம். சுகாதாரத்தை உங்களுக்கு அடிப்படை சுகாதாரம் அனைத்து பகுதியிலும் இருக்கணும்னு முக்கியமா, இதுல கார்ப்பரேட் வந்து லாபம் அடிச்சிருவான்னு சொல்றது முக்கியம். இப்ப துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகம் செய்யக்கூடாது. டாய்லெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சுன்னா இந்த பணியாளர் வேலையே இருக்காதுங்க. நீங்க அதை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எதை தேவைன்றதுனால ஒவ்வொரு வீட்லயும் டாய்லெட் கண்டிப்பா பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு துவக்கி இருக்கின்ற இந்த திட்டமானது தூய்மை இந்தியா என்பது ஒவ்வொரு இந்தியனும் அவன் உள்ளத்தால் அந்த கருத்துக்கு ஆட்பட்டு தான் இருக்கிறான். ஆனால் நம்முடைய செந்தில்நாதனும் நம்முடைய குமரேசனும் சொன்னதைப் போல
வர்க்க அடிப்படையிலே தான் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். சார் நீங்க என்ன சார் வர்ணாசிரம தர்மத்தை காங்கிரஸ் நினைச்சா வேதனை ஆகுதுன்றாரு இவரு. அதனால இன்றைக்கு மக்கள் நல்லா தான் பாக்குறாங்க சார். மக்கள் உங்களையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த திட்டத்தின் அறிவிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடிய காரியமாகத்தான் இது இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு பஞ்சாயத்துகளிலே இந்த பணம் கொள்ளையடிக்கப்படும் என்பதுதான். இதை யார் அமுல்படுத்த போகிறார்கள், யார் செயல்படுத்த போகிறார்கள், இது எத்தனை காலத்திற்கு, ஒரு நாளைக்கு வாரத்திற்கு 2 மணி நேரமாவது ஒவ்வொருவரும் தூய்மை பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் எல்லா அமைச்சர்களும் வாரத்திற்கு 2 நாள் இந்த தூய்மை பணிகளை செய்ய போகிறார்களா, அல்லது துவக்கப்பட்ட நாளோடு இவர்கள் பணி முடிந்து விட போகிறதா? இன்றைக்கு கூட சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலே பாரதிய ஜனதா கட்சியினர் தூய்மை பணியை நடத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்த வாரம் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் கோடம்பாக்கம் ரயில்வே நிலையத்திலே தூய்மை பணியை தொடரப் போகிறாரா என்பதையெல்லாம் நாட்டு மக்கள் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த திட்டம் என்பது விளம்பரத்திற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த அடிப்படையில் தான் நான் இதை நினைத்து பார்க்கிறேன். உங்களுடைய நிறைவு கருத்து? நிறைவு கருத்தை நான் என்ன சொல்ல விரும்புனா, இதில் பிரதமர் மோடிக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் ஒரு துளியும் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த திட்டம் அதனுடைய அடிப்படை, அதாவது இவர்கள் எப்படி அதை கன்சீவ் பண்ணுறாங்க, எப்படி அதை நினைக்கிறாங்களோ அந்த அடிப்படை என்பது தவறு. மீண்டும் மீண்டும் ஏன் இந்தியா சுத்தமாக இல்லையோ அதே பாதையில் தான் இது போகும். ரெண்டாவது விஷயம் அவர் சொல்கிறதுல நான் உடன்படுறேன். பஞ்சாயத்து யூனியனுக்கு போனால் பணம் போய் சேராதது மட்டும் கிடையாது. அந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் மறுபடியும் ஒரு அருந்ததிரியோ ஒரு வால்மீகியோ கூப்பிட்டு தான் செய்ய சொல்வார். நீங்கள் பிரதமர் கூட தனக்கு சமமாக ஒரு தலித்தை உட்கார வச்சு பேசிடலாம். ஆனால் பஞ்சாயத்து யூனியனில் அந்த தலைவர் அதை பண்ண மாட்டார். இது மறுபடியும் அதே சாதிய சகதிக்குள்ளே அந்த மக்களை ஆழ்த்தது தான் போய் முடியும். இது எப்படி செய்யணும்னா, அதே போல் ப்ரைவேட்டுக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக செய்யக்கூடிய திட்டமும் கிடையாது. இதுக்கு ஒரே வழி என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையிலும் சுத்தம் அப்படிங்கிறத அதனுடைய முன்னுரிமைகளில் ஒன்றாக கொண்டு ஒவ்வொரு மாநில அரசும், மத்திய அரசாங்கம் பணம் ஒன்றா கொடுக்க முடியும் ஒவ்வொரு இடத்துலையும். ஆனால் வித்தியாசங்கள் வெவ்வேறு விதமான சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு மாநில அரசும் இதை தன்னுடைய முன்னுரிமை நடவடிக்கைகளில் ஒன்றாக கொண்டு ஆற்று கழிவிலிருந்து எல்லா விதமான கழிவுகள், தொழிற்கழிவுகள், மொத்த பொருளாதார ரீதியாகவே நீங்கள் ஒரு மாற்று கண்ணோட்டம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. இது வெறும் ஒட்டுமொத்தமான உடம்பு முழுக்க நோயாக இருக்கும்போது எங்கோ ஒரு புண்ணுக்கு மருந்து போடுற விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்காக மொத்தத்தையும் மாத்திர வரையில் சும்மா இருக்கணும்னு நான் சொல்லலை. அந்த டிங்கரிங் போடுறது கூட தேவைப்படுது. அதை செய்வதற்கு ஒவ்வொரு மாநில அரசும் இதை நவீனப்படுத்தி பெருமளவுக்கு செலவு செய்து மக்களுடைய மனநிலையும் அதற்கு ஏற்ற மாதிரி மாற்றுவதற்கான கலாச்சார செயல்பாடுகளையும் செய்யணும். அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. பொது இடத்துல துப்பிட்டு போகிறதும் பப்ளிக்காக டாய்லெட் போகிறதையும் நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு சமூகமே செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் அதை லீட் பண்ண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அதை கொண்டு போய் ஒரு தனியார்கிட்ட அவனுடைய சமூக செயல்பாடாக இதை மாற்றினா மறுபடியும் இது கெட்டு போயிடும். ஆக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த உணர்வின் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது இப்படிப்பட்ட ஒரு நாடு மறுபடியும் சுற்றுச்சூழல் சார்ந்த சுத்தம், ஏன்னா நம்ம விரும்பக்கூட இன்னும் சமுதாய சுத்தம் என்றதான் பார்ப்போம். அதுக்கு இன்னும் எவ்வளோ நீண்ட இலக்காக இருக்கிறது. இன்னைக்கு இந்த சுத்தத்தை வச்சே பேசுவோம். இது தேவையா என்றால் தேவையா, அதை யாருமே இன்னைக்கு பங்கேற்ற யாரும் மறுக்கவில்லை, மக்களும் மறுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த செயல்பாட்டில் அனைவரும் பங்கேற்க என்பதுதான் பிரதமருடைய நோக்கம் என்று சொல்கிறாரே, அதையும் நான் வரவேற்கிறேன். எல்லோரும் பங்கேற்க வேண்டும். செயல்பாட்டில் பங்கேற்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தது தானே முடிவெடுப்பதில் பங்கேற்பது என்பது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. மக்களை கலந்து பேச வேண்டாம், எல்லா கூட்டம் விட்டு இது செய்யலாமான்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. மக்களின் பிரதிநிதிகள் வருகிற இடம் தானே நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் ஏன்னா இது நாடு தழுவிய திட்டம், மக்களுடைய வரிப்பணம் சம்பந்தப்படுகிற திட்டம். அனைத்து ஊழியரும் தங்களுடைய பணிகளை கொஞ்சம் திசை மாற்ற போகின்ற, தடம் மாற்ற போகின்ற ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தை குறித்து மக்களுடைய பிரதிநிதிகள் பேசுவதற்கு ஏன் வாய்ப்பு தரவில்லை? எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கௌண்ட் சொல்லி திட்டம், எங்க முதல் நாள் பார்லிமெண்ட் முடிந்து மறுநாள் சுதந்திர தினம் உரையாற்றுகிற போது பேசுறாரு. எல்லாரும் அதை கேட்குறேன், ஏங்க நேற்று வரைக்கும் பார்லிமெண்ட் இருந்துச்சுங்க, ஏங்க அங்கே பேசலன்னு சொல்றாரு. அப்போ ஏங்க மூடி மறைக்கணும்? இப்படி செய்கிற போதுதான் இது வேறு சில ஏற்பாடுகளுக்காக, நான் ஒன்று சொன்னது போல, ஒன்று மக்களுடைய கவனத்தை திசை திருப்புற ஏற்பாடாக, இன்னொரு பக்கத்தும் கார்பரேட்டுகளுக்கான அந்த நலன்களை செய்வதற்கான ஏற்பாடாக
இப்படி மாறிவிடுகிறது. எனவே இதற்கு எதிரான உண்மையிலே இந்தியா சுத்தமடைவது என்பது இதை சமூக உணர்வாக மக்கள் புரிந்து கொண்டு இது ஒரு பக்கம் நாடு சுத்தமடைய வேண்டும், இன்னொரு பக்கம் அந்த சமூக சுத்தம் என்று சொல்லிக்கணுமே அது குறித்த விழிப்புணர்வை மக்கள் தங்களுடைய இயக்கமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதற்கு இந்த இது ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் அதை திட்டமிடாவிட்டாலும் கூட இது குறித்த விவாதங்கள் நண்பர் சொன்னார், இது மக்கள் விவாதிக்கட்டும், மக்கள் இதை விவாதிக்கட்டும், இதை நான் தங்களுடைய குற்றத்தையும் உணரட்டும், நாம ஒரு பகுதி மக்களை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சிகள் அரசு மட்டுமே திட்டமிட்டு மக்கள் தானே. சார் சொன்னாரு பஞ்சாயத்து தலைவரா ஒரு தலித் வரக்கூடாதுன்னு சட்டத்துல கிடையாது, சட்டம் வரணும்னு போடுது, நடைமுறையில வர முடியல. அப்ப இதுக்கு நம்ம நரேந்திர மோடி குற்றம் சாட்ட முடியாது, கருணாநிதி ஜெயலலிதாவை யாரையும் குற்றம் சாட்ட முடியாது, அவங்க சட்டத்தின்படி வரணும்னு தான் சொல்றாங்க. ஆனா அதான் அவர்கள் இயக்குவது எது அப்படின்னா ஒண்ணு என்ன செய்யணும், அடிப்படையில இந்த திரும்ப திரும்ப இந்த பகுதி மக்களுக்கு தான் இந்த பணி என்று தீர்மானித்து வைத்திருக்கின்ற தத்துவத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று அறிவிக்க வேண்டாமா? அதை நாங்கள் உயர்த்தி அதான் இந்தியாவின் பெருமை என்று உயர்த்தி வைத்துக் கொண்டு நான் இதை மட்டும் செயல்படுத்துவோம் என்பது ஏமாற்று வேலை என்பது ஏற்படுச்சு. இதுல செயல் அளவுல ஏன் நான் திருப்ப சொல்றேன்னா, ஒரு ஊர்ல இப்ப 2 டாய்லெட் இருக்கு 3 டாய்லெட் இருக்குன்னு சொன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளை வச்சு நீங்க சுத்தம் பண்ண முடியும். ஒரு ஊர்ல 1000 டாய்லெட் வந்து போச்சுன்னா எப்படி ஒரு 3 பேரை வச்சு சுத்தம் பண்ண முடியும்? அவங்கவுங்க டாய்லெட் சுத்தம் பண்ணணும். அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுடைய சிஷ்யருக்கு சொல்லும்போது நம்ம வீடுகளில் உள்ள கழிப்பிடங்களை பெரும்பாலும் நீங்க நான் தான் சொல்றேன், எங்களுடைய இலக்கு அனைவருக்கும் சொந்தமா ஒவ்வொரு வீட்லயும் கழிப்பறை வேணும்னு சொல்றோம். ஆகையினால அந்த இலக்கை நோக்கி போகும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிபட்டு போற விஷயம் தானே தவிர வெறும் பேச்சளவு இல்ல. இதை செயல்படுத்த முடியும், அதுக்கான தகுதியும் திறமையும் இருக்கிற அரசாங்கம் இருக்கிறது. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சி உண்மையில் பல்வேறு தரவுகளை, அதாவது இந்த கிளீன் இந்தியா அப்படிங்கிற திட்டம் குறித்து பேசினாலும் இதற்கு பின்னால் இந்தியாவினுடைய உளவியல் எவ்வாறு இருக்கிறது, இந்திய நாட்டில் உள்ள மக்களுடைய உளவியல் எவ்வாறு இருக்கிறது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வர்க்கம் என்ன, சாதி என்ன, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே மனித கழிவுகளை சுமக்கின்ற, அள்ளுகின்ற, அதுவும் கையால் அழுகின்ற ஒரு கொடூரம் இந்தியா முழுவதும் இருக்கின்றது. அதையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த சுத்தப்படுத்துதல் என்று வரும்போது அவர்களுக்கான மாற்றத்தையும் உண்டு பண்ண வேண்டும். இது வெறுமனே பாரதிய ஜனதாவின் மீது வைக்கின்ற விமர்சனம் அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவை இதுவரை ஆண்ட அத்தனை அரசுகள் மீதும் நாங்கள் வைக்கின்றோம் என்கிற கருத்தும் இங்கு பதிவு செய்யப்பட்டது. கார்ப்பரேட் கைகளிலும் எம்என்சி கைகளிலும் மீண்டும் போகும்போது மீண்டும் நாங்கள் அச்சப்படுவதற்கான நியாயங்கள் அதிகரிக்கிறது என்கிற கருத்தும் இங்கு முன்வைக்கப்பட்டது. காங்கிரஸ் தரப்பில் இது போன்ற திட்டங்கள் பெரும்பாலும் முறைகேடுகள், ஊழல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பாகவே இருக்கும் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் பல்வேறு திட்டங்கள் இதற்கு முன்னால் போடப்பட்ட திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டி அவர் பேசினார் என்றே சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா தரப்பு தற்போது நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த திட்டம் உண்மையில் அனைவரும் மனம் உவந்து, அரசியல்வாதிகள், அடித்தட்டு மக்கள், சராசரி என அனைவரும் செய்தாலே நீங்கள் சொல்கிற அனைத்து பிரச்சனைகளும் இதில் காலியாகிவிடும். நிச்சயமாக இந்த திட்டம் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்கின்ற நம்பிக்கையை இங்கு ஆழமாக நமது விவாத அரங்கத்தின் மூலம் முன்வைத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த எழுத்தாளர் ஆழி பதிப்பகம் செந்தில்நாதன் அவர்களுக்கும், மூத்த பத்திரிகையாளர் குமரேசன் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் முனவர் பாஷா அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.